Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாதிஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு வச்சு ஒரு பூந்தி தான் பார்க்க போகிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் பச்சைப்பயிர் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இது செய்யறதும் ஈஸி தாங்க. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு டெம்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. நான் பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்துருக்கேங்க. இது 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிர்லேயும் நீங்கள் இதே மெத்தடு தான். ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தாங்க நான் அரைக்க போகிறேன். நான் பருப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்ததுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு அரைக்க வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம பூந்திக்கு கடலை மாவு கரைப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக. இதுக்கு 1 கப்பு நான் பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 20 உடச்சி வச்சுருக்குங்க. நிலக்கடலை 1 கப்பு வறுத்து தோலை எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் பருப்பு எடுத்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பதம் தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் பாகு கெட்டியானால் போதும். பூந்தி நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. பச்சைப்பயிரில் செஞ்சு பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் நம்ம ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரையில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு முந்திரி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டு இது வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் உங்களோட ஆப்ஷனல் தான், வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சையாக தான் தேங்காய் ஆட் பண்ணுறேங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பூந்தி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு பூந்தி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாகில் போட்டால் கூட இதோட பூந்தியோட கிறிஸ்பினஸ் மட்டும் குறையவே இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பேனில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம காய்ச்சி வச்ச வெதுவெதுப்பான பாகை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பூந்தி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற பூந்தியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பாகு நல்லா உறிஞ்சுனது நல்லா தெரியுது. இந்த சூப்பரான ஹெல்த்தியான பூந்தியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய இன்ஸ்டன்ட் ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி இருக்குது. டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாயாதிஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.